கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிற வெப்சைட் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அது வந்து ஒரு வெப்சைட் கிடையாது, அது வந்து ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனிலேருந்து நமக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரோல் எந்த டொமைனுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்கு என்னென்ன நம்ம சைட்லேருந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து 1-to-1 செஷனில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பை வந்து ஹேக்கர் ரேங்க்லேருந்து. ஸோ அது எந்த இந்த இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நம்ம ஆன்சைட்டில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சைட்னா வந்து ஃபாரின் கிடையாது, அந்த லொக்கேஷனில். ஸோ அது எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் a 6 month ஃபுல் டைம் ஆன்சைட் இன்டர்ன்ஷிப். ஸோ வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன்லேருந்து ஜூன் வரைக்கும் 2025 வரைக்கும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ப்ளீஸ் அப்ளை இஃப் யூ ஆர் அவைலபிள் ஃபுல் டைம் ஒர்க் டு ஃப்ரம் தி பெங்களூர் ஆஃபீஸ் ஆஃப் தி என்டையர் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 6 month நீங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும். அது ஜான் 2025லேருந்து ஜூன் 2025 வரைக்கும், அடுத்த இயர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போலேருந்தே இப்போலேருந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்டாக வந்து அவங்களோட இன்டர்ன் பண்ணும்போது ஹேக்கர் ரேங்க்கில் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் ஆஃப் யூ வில் பி பேர்டு வித் அ மென்டர் who will support you through your internship அப்போ உங்களுக்கு மென்டர் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, யூ கெட் டு புஷ் டு கோட் டு ப்ராட் அண்ட் கான்ட்ரிபியூட் மீனிங்ஃபுல் அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் இஸ் த கீ ஆஃப் மெட்ரிக்ஸ் பிளைண்டிங் ஆஃப் யூஸ் வேர் then you will have access all the information needing including the company's progressive and every week directly from the executive team. ஸோ டேரெக்டாகவே எக்ஸிக்யூட்டிவ் டீம் வந்து உங்களை டேரெக்டாக எவ்ரி வீக்கெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூ வில் ஹாவ் டேரக்ட் ஆக்சஸ் ஆஃப் தி ஆல் எம்ப்ளாயீஸ் கம்பெனி அண்ட் கேன் ஆல்வேஸ் சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் கியூ enabling you to more data driven அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் எவர் கிராஜுவேட்டிங் சீக்கிங் ஃபுல் டைம் பொசிஷன் ஆஃப் ஆஃப்டர் யுவர் இன்டர்ன்ஷிப் ஹோப்பிங் ரிட்டன் டு another internship next year you will be considered for the written offer during your internship. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபுல் டைம் எம்ப்ளாய் எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து சம் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவங்களோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க இந்த இன்டர்னில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாக்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ அவங்க வந்து என்ன ரோலுக்கு டெவலப்பராக இல்லை வந்து ப்ராப்ளம் க்ரியேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த அந்த பிளாக்ஸ்லாம் படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இதுலேயுமே அந்த எஸ்டி இன்டர்ன்ஷிப் கொடுத்த பீப்புள்ஸ் வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பிளாகாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் டு கீப் மைண்ட் வைல் கிரியேட்டிங் அண்ட் ரெஸ்யூம். ஸோ அவங்களே ஒரு வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஹேக்கர் ரேங்க்லேயே. ஸோ அந்த ஹேக்கர் ரேங்க்லேயே கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் மாடல் ரெஸ்யூம்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம் பேக் திஸ் பேஜ், ஸ்க்ரால் டவுன் அண்ட் அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் 6 month. ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். ஸோ 6 month கண்டிப்பாக நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அது ஜான் 2025லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பெய்ட் இன்டர்ன்ஷிப் ஆர் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப். ஸோ கண்டிப்பாக இது வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ பெய்டு வந்து நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்கன்னா லாட் ஆஃப் மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இன்டர்ன்ஷிப் அப்போது ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ நோ. ஸோ நோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் டைமாக தான் இருக்கும், அது ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தருவாங்க, கவரேஜ் ஆஃப் 2-வே ட்ராவல். ஸோ நீங்கள் வரதுக்கும் போகிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கவரேஜஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் ஒரீஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ எப்படி என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன கேதரிங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெக்கார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, தென் லாஸ்ட் நேம் வந்துட்டு இனிஷியல் ஆர் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியுமே வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பிகாஸ் இமெயில் மூலியமாக தான் உங்களை கம்யூனிகேட்டே அவங்க வந்து பண்ணுவாங்க. தென் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க 10 டிஜிட்ஸ். தென் ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் ஆர் யூ அவைலபிள் இன்டர்ன் வித் ஹேக்கர்ராங்க் ஆஃப் ஃபுல் டைம் 6 months ஸ்டார்டிங் Jan to 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்என் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆர் யூ ஏபிள் டு ஒர்க் வித் பெங்களூர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பெங்களூர் ஆஃபீஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் நீங்கள் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2021 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. வேர் யூ கரண்ட்லி லொக்கேட்டட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் மென்ஷன் யுவர் ஹோம் டவுன் அண்ட் காலேஜ் லொக்கேஷன் இஃப் தர் எனி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், இல்லை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு இந்தியா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யகேஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா பேஸில் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 3 month இருக்குது. 3 monthல் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஜானில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை இதில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அது அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஜாபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.